தமிழக அரசு கடந்த தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாக்டோ ஜியோ முன்வைத்துள்ள 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த இந்த தமிழக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலம் கழிந்த பிறகும் எங்களுடைய கோரிக்கைகள் நிலுவையாக இருக்குது என்பதை மிக கோபாவேசத்தோடு அரசு ஆசிரியர்கள் பார்க்கின்ற சூழலில் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்களில், அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில் ஒரு விரிவடைந்த பிரச்சார இயக்கத்தை கொண்டு செல்வதன் அடிப்படையிலும் அதையடுத்து வரக்கூடிய 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான அரசு ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வீரம் செறிந்த ஒரு நாள் அடையாள வேலைத்திட்டத்தை நடத்துவது என்ற அடிப்படையில் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தை மிக எழுச்சிகரமாக விரிவாக ஊழியர் மத்தியில் கொண்டு செல்வதன் அடிப்படையில் இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் உயர்மட்ட குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இனிமேலும் காலதாமதப்படுத்தாமல் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும். அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட், கன்சல்டேட் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்துவிட்டு காலமுறை ஊதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோ ஜியோ 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் அடையாள வேலைத்திட்டத்தை அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேலைத்திட்டத்தை நோக்கி செல்லும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு இதன் மூலம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.